இருமொழி கொள்கை தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தினோம். அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அமித்ஷாவுடனான சந்திப்பில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விவாதிக்கவில்லை. முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சினைகள் குறித்து மட்டுமே உள்துறை அமைச்சரிடம் எடுத்து உரைத்ததாகவும் விளக்கம். தேர்தல் நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமையும். பாஜகவுடன் அதிமுக கூட்டணியா என்ற கேள்விக்கு இபிஎஸ் பதில். அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து இபிஎஸ் கூறுவது வடிகட்டிய பொய் என புகழேந்தி விமர்சனம். என்ன சொல்வதென்று தெரியாமல் தமிழக பிரச்சினைகளை கையில் எடுத்துள்ளதாகவும் காட்டம். இரண்டாயிரத்தி 26 புதிய கணக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடங்கும் என சட்டப்பேரவையில் கடம்பூர் ராஜு பேச்சு. அதிமுக தப்பு கணக்கு போடுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். எம்ஜிஆர் ஜெயலலிதா போல் எடப்பாடி பழனிசாமி போடும் கணக்கும் சரியாக இருக்கும் என எஸ்பி வேலுமணி பதிலடி. மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது நன்மைக்கே. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில். நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் புதிதாக 72 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. 23 புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் பேரவையில் முதல்வர் விளக்கம். அனுமதி வழங்கப்பட்ட 2 லட்சம் விவசாயிகளில் 1,81,000 பேருக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். கோயில்களில் பக்தர்கள் உயிரிழப்பு குறித்து பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்த வானதி சீனிவாசன். உயிரிழப்பிற்கு கூட்ட நெரிசல் காரணம் அல்ல, உடல்நலக் குறைவே காரணம் என சேகர் பாபு விளக்கம். நெல்லையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பையா பாண்டியன் உடல்நலக்குறைவால் மறைவு. சட்டப்பேரவையில் இரங்கல். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மறைவு. நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் மனோஜ் உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பெசன்ட் நகரில் இன்று மாலை உடல் தகனம். மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. துணை முதலமைச்சர் உதயநிதியும் அஞ்சலி செலுத்தினார். நடிகர் மனோஜ் உடலுக்கு தாவேக தலைவர் விஜய் நேரில் அஞ்சலி. நடிகர்கள் சூர்யா, பிரபுதேவா உள்ளிட்டோரும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கொள்ளையன் மீது என்கவுண்டர். தரமணி ரயில் நிலையம் அருகே போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஜாபர் குலாம் ஹுசைன் உயிரிழப்பு. சென்னையில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டது ஈரானிய கொள்ளையர்கள் என காவல் ஆணையர் அருண் பேட்டி. துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிக்க முயன்றபோது என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் விளக்கம். சென்னையில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம். ஈரானிய கொள்ளையர்களின் புகைப்படத்தை வெளியிட்டது காவல்துறை.
அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான மார்ச் மாத ஊதியம் ஏப்ரல் 2ஆம் தேதி வரவு வைக்கப்படும். வங்கிகள் வருடாந்திர கணக்கு முடிக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அறிவிப்பு. 4000 எல்பிஜி டேங்கர் லாரிகள் ஓடாது என்பதால் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் அதிகரிக்கும் வெப்பத்தால் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். மக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்கவும் வானிலை மையம் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் 2022-23 கல்வியாண்டு முதல் மகளிர் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும். பள்ளி மாணவர்களைப் போல் அரசு கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச பேருந்து இயக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதுச்சேரியில் பணி நீக்கத்தை கண்டித்து பாடையில் படுத்து ஊழியர்கள் போராட்டம். போராட்டக்காரர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. நெல்லை ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கு. தமிழக டிஜிபி சிபிஐ பதில் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னையில் மெட்ரோ ரயில் நீட்டிப்பு செய்வதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் அறிவிப்பு. தாம்பரம் முதல் கிண்டி வரையும் கலங்கரை விளக்கத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரையும் அமைய உள்ளதாக தகவல். பாமன் புதிய ரயில் பாலத்தை வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். முன்னோட்ட பணிகளை ஆய்வு செய்த பின் தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் பேட்டி. தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கான பாதுகாப்பு அறிவுரை குழுமம் சரியாக இயங்க உத்தரவிட கோரி மனு. பள்ளி கல்வித்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னை தரமணியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதாக தகவல் பரவிய விவகாரம். SFI போராட்டம் நடத்திய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மீது போக்சோ வழக்கு பதிவு. ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவருக்கு விதிகளை தளர்த்தி இடமாற்றம் செய்த வழக்கு. பாதுகாப்பு அதிகாரியை சட்டம் ஒழுங்கு பிரிவிற்கு இடமாற்றம் செய்த உத்தரவை ரத்து செய்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கில் கைதான முன்னாள் SI ரகு கணேஷின் ஜாமீன் மனு. ஜாமீன் மனுவை மீண்டும் தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரணையை 2 மாதங்களில் முடிக்க கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவு. செங்கல்பட்டில் அரசு பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த 53 மடிக்கணினிகள் திருட்டு. மாணவர்களுக்கு வழங்க வைக்கப்பட்டிருந்த மடிக்கணினி திருடு போனதால் அதிர்ச்சி. ஆயில் நிறுவனங்களின் புதிய டெண்டர் கட்டுப்பாடுகளுக்கு LPG லாரி உரிமையாளர்கள் சங்கம் எதிர்ப்பு. காலவரையற்ற போராட்டம் அறிவித்ததால் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நாமக்கல் பள்ளிப்பாளையம் நகரமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர் இடையே கடும் வாக்குவாதம். தங்கமணியின் பெயரை சிறியதாக அச்சிட்டதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு.
சென்னையை அடுத்த பூவிருந்தவள்ளியில் தனியார் குளிர்சாதன பெட்டி குடோனில் பயங்கர தீ விபத்து. வானுயர எழுந்த கரும்புகையால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பத்தூர் அருகே கிரானைட் கல் ஏற்றி வந்த லாரி விபத்து. முன்பக்க டயர் வெடித்ததில் சாலையில் விழுந்த ராட்சத கிரானைட் கல். சென்னை பள்ளிக்கரணையில் மண் சரிவில் சிக்கி தொழிலாளி உயிரிழப்பு. பாதாள சாக்கடை பணிக்காக பள்ளம் தோண்டிய போது நிகழ்ந்த சோகம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சொத்து தகராறில் அண்ணன் அடித்து கொலை. தம்பி உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. நாகையில் சுருக்குமடி வலையை பயன்படுத்திய பூம்புகார் மீனவர்கள் 7 பேர் சிறைப்பிடிப்பு. போலீசார் பாதுகாப்புடன் படகுகளின் மீன்வளத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே காரும் சரக்கு வாகனமும் மோதி விபத்து. மதுபோதையில் காரை இயக்கிய ஓட்டுநரை கைது செய்த போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது. மக்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் தமக்கு பேச அனுமதி மறுக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜனநாயக முறையில் அவையை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நிறவெறி கருத்துக்களை எதிர்கொண்டதாக கேரள தலைமை செயலாளர் பரபரப்பு புகார். கருப்பாக இருப்பதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பிய சாரதா முரளிதரனுக்கு பலரும் ஆதரவு. காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தெலுங்கானா பேரவை வளாகத்தில் டிஆர்எஸ் கட்சியினர் போராட்டம். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 10 கிராம் தங்கம் திட்டம் என்னவானது என்று கவிதா கேள்வி. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ஜிடிபி 2 மடங்கு உயர்வு. 2027இல் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் IMF கணிப்பு. டெல்லியில் மெட்ரோ ரயில் தூண்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களை அகற்றிய முதலமைச்சர் ரேகா குப்தா. அரசு சொத்தை யாரும் சேதப்படுத்த வேண்டாம் என்றும் வேண்டுகோள். பண விவகாரத்தில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது வழக்கு பதியலாம். உச்சநீதிமன்ற குழு பரிந்துரை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் அலகாபாத் நீதிமன்றம் பிறப்பித்த சர்ச்சைக்குரிய உத்தரவுக்கு தடை. கூர்ந்து ஆராயாமல் எழுதப்பட்ட தீர்ப்பு வேதனையை ஏற்படுத்துவதாக உச்சநீதிமன்றம் கருத்து. இந்துக்கள் பாதுகாப்பாக இருந்தால் இஸ்லாமியர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு மத கலவரங்கள் இல்லை என்று முதல்வர் யோகி ஆதித்யநாத் பெருமிதம். வாக்கு வங்கி அரசியலுக்காகவே ஸ்டாலின் இந்தி மொழியை எதிர்ப்பதாக யோகி ஆதித்யநாத் விமர்சனம். மொழியால் நாட்டை ஒன்றிணைக்க வேண்டுமே தவிர பிளவை ஏற்படுத்தக்கூடாது என்றும் கருத்து. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இடைநீக்கம் செய்யப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவைக்குள் நுழைய முயற்சி. போலீசாரை தள்ளிவிட்டு உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு.
மகாதேவ் பேட்டிங் செயலி வழக்கு. சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. அமெரிக்காவில் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு குடியுரிமை சான்று கட்டாயம். அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 65,560க்கு விற்பனை. 3 நாட்களாக விலை சரிவை சந்தித்த நிலையில் விலை ஏற்றம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.